Hi partner, quadrant point 2. Calculation of new profit sharing ratio and sacrificing ratio. அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் வரும்போது இது முக்கியமான பாயிண்ட்டு. நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி தெரியும், ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமானது மாதிரி தெரியும். ஆனால் ரொம்பவும் குழப்பிக்கிற வேண்டாம், சிம்பிளாக பார்த்து வச்சுக்கோ. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏபி நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர். இப்போ நமக்கு ப்ராஃபிட் ஒரு 5000 கிடைக்குது. அப்போ ஈக்குவலாக ஷேர் பண்ணோம்னா ஆளுக்கு 2500 ரூபா ஷேர் பண்ணிக்கிடுவோம். புதுசாக ஒருத்தர் வந்துடுறாரு, அப்போ அவருக்கு கொஞ்சம் ஷேர் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு 1000 ரூபா அவருக்கு கொடுக்குறோம். இதுதான் அவருக்கு நியூ. இப்போ 1000 ரூபா கொடுத்துட்டோம்னா நமக்கு 5000 ரூபா ப்ராஃபிட்டில் 1000 ரூபா குறைஞ்சிரும். அப்போ மீதி 4000 ரூபா தான் நம்ம கையில் இருக்குது. அதை ஈக்குவலாக பிரித்தோம்னா ஆளுக்கு 2000 ரூபா தான் கிடைக்குது. அப்போ புதுசாக சி வந்ததுனால நமக்கு 500 ரூபா ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சிருச்சு. இதைத்தான் சொல்கிறோம், இந்த 500 ரூபாங்கிறது சாக்ரிஃபைசிங், நமக்கு ரெடியூஸ் ஆகுனது. இந்த 2000 ரூபாங்கிறது நமக்கு நியூ. அப்போ பழசுலேருந்து சாக்ரிஃபைஸிங்கை குறைச்சோம்னா புதுசு, பழசுலேருந்து புதுசை கழிச்சா சாக்ரிஃபைசிங். அதைத்தான் இங்கே சொல்கிறோம். நியூ ஈக்குவல் டு ஓல்டு மைனஸ் சாக்ரிஃபைசிங். புதுசு ஓல்டுலேருந்து சாக்ரிஃபைசிங், சீக்காக எவ்வளவு கொடுத்துருக்கோமோ அதை கழிக்கிறது. அதை ரேஷியோவில் சொல்கிறோம், ஃப்ராக்ஷனில் சொல்கிறோம், அவ்வளோதான். ஃப்ராக்ஷனில் இல்லஸ்ட்ரேஷனில் வந்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உனக்கு. அதை தான் என்ன சொல்கிறோம், ஓல்டு ரேஷியோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, அல்லது ஓல்டு ஷேர் சாக்ரிஃபைசிங் ஷேர், எப்படி வேணாலும் சொல்லலாம். ரேஷியோனா 3:2, ஷேர்னா 3/5, 2/5, அவ்வளோதான் ஒவ்வொருத்தர் கிடைக்கக்கூடிய அமௌண்ட். ரைட். அதே இது சாக்ரிஃபைசிங்னா என்ன, எவ்வளவு கொடுக்குறோமோ அது சாக்ரிஃபைசிங். அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஓல்டுலேருந்து நியூவை கழிச்சிட்டோம்னா சாக்ரிஃபைசிங். ஓல்டு மைனஸ் நியூ ரேஷியோ. ரேஷியோ அதுக்கு கணக்கு செஞ்சு பார்த்தா தான் எல்லாம் வரும். ரேஷியோ அந்த ஃப்ராக்ஷன் படி கொண்டு வந்துட்டோம்னா அது நமக்கு கணக்கு கரெக்டாக வந்துடும். சரி, இந்த சாக்ரிஃபைசிங் எப்படி இருக்கலாம்? இப்போ நான் கொடுத்தபடி ரெண்டு பேரும் ஈக்குவலாக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம், அப்படி இருக்கலாம். ரெண்டு பார்ட்னரை ஈக்குவலாக சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். இல்லைனா இவருக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயில் ஏ ஒரு 600 ரூபா, பி ஒரு 400 ரூபா. அப்போ 6:4, தட் இஸ் 3:2. அப்போ அந்த பர்டிகுலர் ரேஷியோவில் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், இது கணக்கிலே சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் நான் மட்டும் சிக்கு கொடுத்துக்கிடுறேன், நீ கொடுக்க வேண்டாம் சொல்லலாம். ஒன் பார்ட்னர் அலோன் சாக்ரிஃபைஸ். இல்லை அப்படின்னா இன் ஓல்ட் ரேஷியோ, நம்ம ஏற்கனவே எப்படி ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அந்த ரேஷியோவிலே சாக்ரிஃபைஸிங்கும் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே வச்சது ஈக்குவல் தான், அப்போ ஈக்குவலாகவே வச்சுக்கலாம். அப்போ தென் சாக்ரிஃபைசிங் மே பி ஈக்குவல் இன் பர்டிகுலர் ரேஷியோ இன் ஒன் பர்டிகுலர் பார்ட்னர் அலோன் இன் ஓல்ட் ரேஷியோ, எப்படி வேணாலும் சொல்லலாம். சார் ஒரு கணக்கில் சாக்ரிஃபைசிங் பற்றி ஒன்றுமே சொல்லலை சார், குழப்பமே வேண்டாம், ஓல்ட் ரேஷியோவில் சாக்ரிஃபைசிங் எடுத்துக்கோ, தட் இஸ் குழப்பமே வேண்டாம். அப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம கணக்கு முடிச்சிடலாம். இதுதான் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. இது சம்மந்தமாக ஃப்ராக்ஷனில் வரும் பொழுது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் அந்த இல்லஸ்ட்ரேஷனில் இந்த ஃப்ராக்ஷனை வச்சு ஈஸியாக கணக்கு முடிப்போம். ஓகே பாய்ஸ்.